மார்வாடி நீ வர்ற சைஸை பார்த்தா தமிழை கத்துருப்பானோ. இரியா, இப்ப என்னத்தை கண்டுபிட்டு அப்படி சிரிக்கிற நீ? அரே 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 யோ எரியாச்சே. நீ தானே அரை அரைன்னு 5-6 தடவை கேட்டா அதான் அரைஞ்சேன். அரே அரே அரேன்னு உன்னை செல்லமா கூப்பிடுறியா? அப்படியா? தப்பு பண்ண சட்டு. சாரி சார், உட்கார உட்கார உட்கார. அப்புறம் என்ன விஷயம் சட்டு சொல்லுங்க. அரே நான் நிம்பிள் கிட்டே தமிழ் கரெக்டா பேச வந்திருக்கேன். தமிழ் பேசுவா? எங்க பேசுவா? தாங்கள் எனக்கு தர வேண்டிய பணம் 15 அவிக்கியா. 15 அவிக்கியாவா? ஏய் தமிழங்க இதோ இதோ படி. அதெல்லாம் பார்த்து சொல்லப்படாது, மனப்பாடம் பண்ணி சொல்லு. சரி, இப்போ ஆரம்பத்துல இருந்து கரெக்டா சொல்லு. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான், அதுலயும் உனக்கு பாதிலே பீஸ் போச்சு. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்து முழுசா சொல்லு போ. அரே பாட விஷயத்துல என்ன எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருக்குது? நீ மட்டும் பண விஷயத்துல ஸ்ட்ரிக்ட்டா இருக்குதுல்ல, அது மாதிரி தான் இது போ. ஆஹா, இன்னைக்கு போகுது, நாளைக்கு ஃபுல்லா படிச்சுட்டு ஃபில்அப் பண்ணிட்டு வருது. பாப்போம் போ. சேட்டு வருது. ஆஹா, நாளைக்கு வந்து புல்லா சொல்லிட்டானா இவனுக்கு பணத்துக்கு நான் எங்க போவேன்? வரட்டும் பாப்போம், வெங்கம்பேட்டை என்ன பண்ண போறேன். தம்பி வணக்கம். அது யாரா கூடவே பிறக்காத அண்ணன்? நான் தான் தம்பி, இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர். நீங்க சும்மாவே இருக்கிறத பாராட்டி இந்த ஊர் மக்கள் சார்பா ஒரு விருது கொடுக்கலான்னு இருக்கோம். யார்கிட்ட கொடுக்க போற? உங்ககிட்ட தான். நான் வாங்கினா தானே. ஆஹா, கொடுக்குற விருதை வேண்டான்னு சொல்றதுக்காகவே ஒரு விருது கொடுக்கலாமியா? அதை யார்கிட்ட கொடுப்ப? தம்பி தமாஷா பேசுது போல இருக்கு. போயா போயா போ. விருதை கொடுத்து வேலை வாங்க பாக்குறாங்க. அரே நிறுத்து நிறுத்து, அது ஒரு கான். அரே ஒண்டி புலி மரத்தோடு பரமா உட்காந்துருக்கான். அரே ஒண்டி புலி வாங்க சேட்டு. வாங்கத்தானே வந்திருக்கோம். சரி சரி, இதுல உட்காருங்க. இதுலயா? இதுல உட்காந்தா கிழிஞ்சிருமே. நான் ஏற்கனவே கிழிஞ்சுதான் கிடக்கு. சரி, என்ன இந்த பக்கம்? ஏய் இடிச்சேன்னா இன்னும் ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறேன். ஓ, மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கியா? சொல்லு 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 சொல்லு. தாங்கள் என்னிடம் வாங்கிய கடன் தொகை அசலும் வட்டியுமாக 15,332 ரூபாய் 40 நயா பைசாவை திருப்பி தருமாறு பணிவன்புடன் தங்களை கேட்டுக்கொள்கிறேன். என்னது? மார்க்கா சொல்லு. அரே அது கடைசியில் தான் சொன்னேன். கடைசியா சொன்னாலும் முதல்ல சொன்னாலும் சொன்னதுதான். டேய், இந்த பீலா விட்டு பம்மாத்து வேலையெல்லாம் எங்கிட்ட காட்டுறேன் நான் தரிப்பாயில. இதை மட்டும் நல்லா சொல்ற, அதை சொல்ல மாட்டேங்கிறேன். ஊருக்கு வந்த உடனே முதல்ல கெட்ட வார்த்தை தான பக்கத்து கொடுக்குறீங்க. அப்ப இதையும் கத்துக்கிட்டு வா, நான் காசை கொடுக்குறேன். போ போ, கூட்டம் போடாத போ. ஏண்டா நான் ஒரு ஆள் நிக்குது, உங்க கண்ணு கூட்டமா தெரியுது. அட கொய்யால சொன்னாங்கடா, போடா. அருவா வந்துக்குறேன். உங்க விட மாட்டீங்களா? சபா. என்னப்பா உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் முதல்ல இதை புடி வச்சுக்கிறவா. நான் அவசரமா வெளியூர் போறேன், ஏதாவதுன்னா நீ எனக்கு ஃபோன் பண்ணு. திடீர்னு எதுக்கு அவசரமா வெளியூர் போற? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லைண்ணே, நம்ம ஐயனா தங்கச்சியை கடத்திட்டு ஊரை விட்டு ஓட போறேன். கடத்த போறியா? என்னடா அப்படி இறங்கிட்டீங்க? டேய் ஐயோ, நம்ம எங்கிட்டாச்சும் போய் பதுக்கிற வேண்டிய. அவ்வளவு பெரிய சுமதாங்கிக்கெல்லாம் எப்பரா நீ ஒரே அடியில உடைச்ச? அண்ணே, எல்லாத்துக்குமே ஒரு வீக்னஸ் இருக்குண்ணே. அதை கண்டுபிடிச்சு அடிச்சா எதையும் சாய்க்கலாம், சாதிக்கலாம். அதே மாதிரி அந்த கல்லுக்கு ஒரு வீக்னஸ் இருந்தது, பார்த்து அடிச்சேன், உடஞ்சிருச்சு. அப்படின்னா என்கிட்ட என்ன வீக்னஸ் இருக்குன்னு சொல்லு. எல்லாம் அவங்கவுங்களே தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கலன்னா பிரச்சனை தான். தம்பி, பல்லு பத்திரம். ஏன்? தேங்காய் மிட்டாய் வருது. ஐத்தலக்கா. ராகுல், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசுமா, பேசு பேசு பேசு, சும்மா பேசுமா. இவர் இருக்காருன்னு பாக்குறியா? அதானே, நான் வேற யாரும் இல்ல. இவர் பாவம் சும்மா. அண்ணா, உங்களை யாரோ கூப்பிடுற மாதிரி. போறேன்டா போறேன். வரும்போது வம்பா குட்டி வந்துருங்க. யாராச்சும் ஒரு பிகர் வந்து அங்க போய் சாணி எள்ளு ஜகதி இல்லைன்னு அனுப்பி விட்டுறது. ஏடா, நான் கிட்டே போறேன். தள்ளு தள்ளு. யூ ப்ளீஸ் கண்டினியூ. இருங்கடி. சொல்லு. நான் பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கேன், மேல்கொண்டு என்ன படிக்கலான்னு ஐடியா கேட்கத்தான். உனக்கு எதுக்கு படிப்பு? உன் கண்ணிலேயே பி இருக்கு, பியூட்டிஃபுல் ஐஸ். உன் உதட்டிலே பிஎல் இருக்கு, பியூட்டிஃபுல் லிப்ஸ். அடடடா. மொத்தத்தில் ஒரு நடமாடும் யூனிவர்சிட்டி.
என் வாழ்க்கை பத்தி உன்கிட்ட பேசணும். ஒண்டி புலி. என்னடா என்ன 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 இங்க சத்தம்? என்னடா போகும்போது ஒருத்தி இருந்தா வரும்போது ஒரே கூட்டமா இருக்கு. என்ன நடக்குதுங்க? அப்படின்னா இது என் கேர்ள் ஃப்ரெண்டு, அது என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. 2 பேரும் அவங்க வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்க இங்க வந்திருக்காங்க. இப்ப முதல்ல உன் வாழ்க்கையை பத்தி நான் முடிவெடுக்க போறேன். வாங்க வாங்க. எங்கண்ணா இழுத்துட்டு போற? இருக்காடா ப்ளீஸ் நான் வேண்டாம், நான் சொன்ன கேளுண்ணா ப்ளீஸ். நான் தாத்தா முதல்ல அவனை ஊருக்கு அனுப்பு. அடி படுவா. ஏன்டா என் பேரை நான் அனுப்ப சொல்றேன்? என்னைய மாதிரி சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். இவனால சும்மா இருக்க ஏன் கௌரவம் போயிரும் போட்டு. அப்படின்னு உங்க கௌரவத்துக்கு பெரிய பங்கம் வந்துருச்சு. 2 பொட்ட பிள்ளை. டேய் சும்மாடா. 2 பொட்ட பிள்ளை கூட தேவையில்லாம ஆடி பாடி அரட்டை அடிச்சு திரியா அந்த பையன். ஒரு இளநில ஒரு குழாயை போட்டு உரியற. சும்மாடா மறந்து போடா சும்மாடா. ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்லயே ஒரு குழாயை போட்டு உரியற. ப்ளீஸ் நான் எங்க விட்ட எதுல விட்ட? குழாயை கூல் ட்ரிங்க்ஸ்ல விட்ட. ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாத்தல ஒரு குழாயை போட்டு உரியறத பாத்துக்கோம். ஆனா ஒரு கன்னி பொண்ணு வவுத்துக்குள்ள இருக்க தண்ணிய எந்த குழாயும் போடாம வாயோட வாயை வச்சு உரியற நீ பாத்துக்கியா? அப்படி எவன்டா பண்ணவன்? உன் பேர ரியாக்ஷன் ஹெவியா இருக்கு. செத்த நீ. பல வேகமா பார்த்தது. அப்படியா பண்ணுன என் ராசா? என் தங்கம் அச்சு அசலா உன் தாத்த நாட்டமே பண்ணிருக்கடா. தாத்த நாட்டமா? அப்ப இது வம்சாவளியா தான் நடந்துகிட்டு இருக்கா? பின்ன பெருமைப்பட்டுக்கிறியா நீ? அவன் யாரோட வாயில வாய வச்சு உறிஞ்சான் தெரியுமா? யாருடா? காசி ஐயனாருடைய தங்கச்சி வாயில. என்ன கண்ணு நட்டுக்குச்சு. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்க. அவன் தங்கச்சியை யாரு ஏற இறங்க பார்த்தாலும் சரி, பாக்குறவன் கண்ணு மட்டும் இல்ல, அவன் குடும்பத்திற்கு கண்ணை பூரா நோண்டி எடுத்துருவான். ஆனா உன் பேரே அந்த பிள்ளையோட வாயில விளையாண்டுருக்கான். அப்படின்னா அவன் வாய்க்குள்ள இருக்க பொருள் பூரா என்ன ஆகுன்னு நீ யோசனை பண்ணிக்க. இவன் பொருளை பத்தி கூட எனக்கு கவலை இல்லையே. இவன் கூட சேர்ந்த என் பொருளெல்லாம் எப்படி எடுக்க போறாங்க தான் எனக்கு பயமா இருக்கு. ஒன்னே மாதிரி என் காலை எடுத்து உடக்காக்கிட்டாக்கிட்டா. வேலை வெட்டி இல்லாம ஒரே இடத்துல சும்மா கிடக்குற பயலுக்கு காலு போனா என்ன கையு போனா சும்மா கேடாடா. பேராண்டி உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குல்ல? அந்த பொண்ணுக்கு தான் என்ன பிடிச்சிருக்கு பாட்டி. வேணான்னு கேட்டு பாருங்க. மறுபடியும் ஏன்டா ஏன்டா கேட்க சொல்ற நீ? ஒரு சாட்சிக்கு தான். சாட்சியா? வேற என்ன தாண்டா? எத? முதல்ல ஏறா. எதுல? கூரை மேல இறங்குடா. எதுக்குள்ள? வீட்டுக்குள்ள கட்டா. என்னத்த? தாலியடா. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா? அந்த பயலுக்கு புத்தி சொல்றத விட்டு ஏறா இறங்குடா தாண்டாங்கறீங்க. இவன் ஒருத்தன் காஞ்ச சருகுல மூத்திரம் பெஞ்ச மாதிரி லொட லொடன்னு. நீ இவனை பத்தி எல்லாம் கவலைப்படாத. நீ ரவுண்ட் கட்டி விடுறா லவ்ஸ். அண்ணன் கோச்சிட்டு போறாரு. உனக்கு கிடைச்ச மாதிரி அழகான பொண்ணு அவனுக்கு கிடைக்கல இல்ல, அந்த வேக்காடு. திரும்பி இந்த பக்கம் போறாரு. அங்கிட்டு முட்டுச்சந்திரா. வழி தெரியாம அலையுது பயப்புள்ள. நீ பின். ஓகே பாட்டி. என்னது? அடாடாடா இது வேற கர்ரு கர்ரு கத்துறனால நம்மட்ட கொடுத்து போயிட்டான் போல இருக்கு. ஹலோ யாருங்க? आप कौन है? கோன் கையா? ஏது? मेरा बेटा किधर है? இதர் கையி. அம்மா கால் கையெல்லாம் நல்லா தான் இருக்கு. யார் நீ? मैं सपना बोल रहा हूँ. அதி பொம்பளை செட்டு. ஒருவேளை இவனும் கடை வாங்கிட்டானா? ஏற்கனவே நான் அந்த செட்டு படுற பாடு பார்த்தாரா? போன்ல வர பொம்பளை செட்டு வர்றாள் ஐயா. வாருங்கள், என்னை பின்தொடர்ந்து வர வேண்டும். சேட்டு வந்துட்டாரு, சேட்டு வந்துட்டாரு. என்ன கெட்டப்பெல்லாம் மாத்திட்டு வர்றா? இன்னைக்கு எந்த ரூட்ல வந்து கடன் கேட்க போறாரோ? இருக்கட்டும், அவன் ரூட்ல போனா நம்ம ரூட்ல போய் ஆப் பண்ணுவோம். வாயா சேட்டு. நிறுத்து. நீர் கூறுவது என் காதில் இரும்பை காய்ச்சி ஊத்துவது போல இருக்கிறது. ஏன் அப்படி இருக்கு? என் பெயர் ராம்லால் சேட் அல்ல, பித்தன். பித்தன்னா எங்க ஊர்ல லூசு பையன்ல அர்த்தம். தமிழ் பித்தன். ஓ தமிழ் பித்தன். சரி அது இருக்கட்டும். இது என்ன கூட்டம்? புள்ள பிடிக்கிற வழியில இறங்கிட்டியா? உடனே அறியாமையில் பேசாதே. அவர்கள் எல்லாம் என்னிடம் தமிழ் கற்றுக்கொள்ளும் மாணவர்கள். எப்படி? இவர்கள் சீவகன், சிந்தாமணி, மணிமேகலை, வளையாவதி, குண்டலகேசி. ஓ அந்த அளவுக்கு போயிட்டியா? சரி சொல்ல வேண்டியது சொல்லிட்டு வாங்க வேண்டியதை வாங்கிட்டு போ. இருந்தா கொடுக்க முயற்சி பண்றேன். கொங்குதேர் வாழ்க்கை எஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. யோ என்னையா நான் சொன்னதை சொல்லியானா? எனக்கு தெரியாதான் சொல்லிக்கிட்டு இருக்கா? எதை கூற வேண்டும்? அதான் எனக்கு எழுதி கொடுத்து மனப்பாடம் பண்ணி சொல்லுனல்ல. அதை சொன்னா தானே உன் பற்று தீர்ந்து போகும். பற்று, அந்த பற்றுதான் இப்பொழுது தமிழ் பற்றாக மாறிவிட்டது. நீ தமிழ் தாத்தா. வாழ்க உன் குலம், வாழ்க உன் கொள்கை, வாழ்க உன் கொற்றம். என்னை மாற்றியவனே நீதான். என்னடா இது? நீருங்கிறா நெருப்புங்கிறா. தற்போது நான் கடன் கொடுப்பதும் இல்லை, கொடுத்த கடனை திரும்ப வாங்குவதும் இல்லை. அப்பாடா உண்மையிலே மாறிட்டாயா? அப்புறம் என்னை மனிதனாக்கிய மாமேதையே,
நான் ஓலைச்சுவடிகளுடன் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். புறப்படுகிறேன். பொழுது கழிகிறது. பொழுது கலிதா? என்னடா இது? நம்ம தமிழ மேலாப்புல பேசிட்டு வண்டி ஓட்டிக்கிறா, இவன் ஆழமா இறங்கி தூர் வர அளவுக்கு போயிட்டானே. இருக்கட்டும், இனிமேல் ஒவ்வொரு சேட்டையும் இவன் ரேஞ்சுக்கு மாத்திட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டில் ஏழை இருக்க மாட்டான், கணக்காரன் இருக்க மாட்டான். ஆரம்பிக்கிறேன் இப்ப இருந்து என்னுடைய தொண்டை. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, அரும் சாதனை, அரும் சாதனை. எவன்டாவே கேரள விழுந்த ரெக்கார்ட் மாதிரி பாடிக்கு இருக்கறவன் போடாங்கிட்டு அது பொம்பளைக்கு ஒதுங்குறடா. பொம்பளைய ஒதுங்குறாடமா? இங்கே அத்தனை நாளா படுத்திருந்தேன். போடாங்கிட்டு போறமா நீ இருந்துட்டு வாடா. இந்த லொடுக்கு கிளவி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம ஒரு சின்ன பையில போய்கிட்டு ஏறுடா இறங்குடா தாண்டான்னு உசுப்பேத்தி விட்டு அவன் மொத்தத்துக்கு அந்த புள்ளைய தள்ளிக்கிட்டு ஓடிட்டான். இப்ப இவன் பார்த்த வேலைக்கு அந்த ஐயனாருக்கு பயந்துக்கிட்டு நான் தலைமறைவா தெரிய வேண்டியதா இருக்கு. வருவனாக்கு இனிமேல் வெளியே இந்த புதருக்குள்ளேயே குழியை தோண்டி சதாம் ஹுசேன் மாதிரி பதுங்கி இருப்பன தவிர வெளியே நடமாட மாட்டானே. இங்க என்ன இருக்கீங்க? டேய், உன்னை யாருன்னு தெரியாது, என்னமா பழகுன மாதிரி வந்து பேசுற? யாரா நீ? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுண்ணே, உங்களை பத்தி இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும்ண்ணே. அண்ணா இந்த பையன் கொஞ்சம் வச்சுங்கண்ணே. வாங்க. என்னை பத்தி தெரியுங்கிற வேலை வாங்குற, நான் சும்மாவே இருப்பேன்னு உனக்கு தெரியாதா? நீங்க சும்மாவே இருங்கண்ணே, இந்த பையன் மட்டும் இங்க இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துல பெருமாள் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவேன். அவன் பணத்தை வச்சுட்டு இந்த பையன் எடுத்துட்டு போயிருவேன். அப்புறமா நான் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிருவேன். அப்படியா? சரி, நான் எப்ப திரும்பணும் அப்பதான் பாத்துக்கிறேன். பரவாயில்லையா? அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். வரண்ணா. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? அண்ணே, இவன் யாரா? அண்ணே அண்ணே, நான் தானே பெருமாள். என்னடா அண்ணே எல்லா வாரம் சொன்னாரு இந்த பணத்தை வச்சுட்டு பை எடுத்துக்க சொன்னாரு. ஓ, அந்த பெருமாள் நீதானா? சரி சரி சரி. என்னண்ணே செக் பண்ணிக்க. உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ணே. அட அறிவு கிட்ட வழுக்க பயல, அந்த மாதிரிலாம் யாரையும் நம்பாதடா. எதா இருந்தாலும் கரெக்டா செக் பண்ணிக்கணும். சரி பாரு கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குண்ணே. இது என்ன பொட்டலாம்? கஞ்சா பொட்டலம். கஞ்சாவா? எத்தனை நாள் நடக்குதுடா? எத்தனை நாளா நடக்குதா? அண்ணன் 2 வருஷமா இங்க உட்கார்ந்தா விக்கிறாரு. டேய், நான் வித்தத நீ எப்படா பார்த்த? டேய், இவ்வளவு நாளா ஊருக்குள்ள சும்மா இருக்க சொல்லிட்டு கஞ்சா வித்துட்டு இருக்க. ஐயோ சத்தியமா எனக்கு இது சம்பந்தம் இல்ல. என்ன பதறீங்க? இங்க இருந்தாலும் சும்மா தான் இருக்க போறீங்க, அங்க வந்தாலும் சும்மா தான் இருக்க போறீங்க. ஒரு தடவை வந்தா எல்லாம் பழகி போனே. வாங்க. ஐயோ, எந்த பிரச்சனைக்கு போகாம சும்மா இருந்தது. ஐயோ, ராஜபோகமா வாழ்ந்தவன தேங்காய் நார்ல கயிறு திரிக்க விட்டாங்கள ஐயா. அண்ணே, வாப்பா வாயா. என்னென்ன திடீர்னு வேலையெல்லாம் செய்றீங்க? என்ன நடந்துச்சு? நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சுப்பா. நான் பாட்டுக்கு செவனேன்னு சும்மா இருந்தேன். அதுதான் தெரியுமே. எவனோ ஒரு நாதாரி பையன் வந்து அன்னை சினிமாவுக்கு உங்களை சும்மா கூட்டி போறேன் வாரீங்களான்னா, சும்மாவா அப்படின்னு கூட போனேன். அங்க போனா இப்ப ஏறிடுச்சே. என்னங்க ஒண்ணே தள்ளியே உட்கார்ந்திருக்கீங்க. என்ன பண்றது? வாங்க. வந்துட்டேம்மா. எவன்டா அவன்? பாசையே போட்டு விட்ட மாதிரி. ஐயோ, படம் பார்க்கறா. ஏண்டா? சை, பின்னால இருந்து ஒரு குரங்கு நோண்டிக்கிட்டே இருக்குங்க. குரங்கு ஃபேமிலியோட படம் பார்க்கறவன ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? டேய், போஸ்ட்மேன். அவர் போஸ்ட்மேனா இருந்தாலும் ஃபாஸ்ட் மேன். பாஸ்ட்மேனா? இந்த குரலை எங்கேயே கேட்ட மாதிரில இருக்கு. ஏய் திரும்பு. பொட்டாட்டி. ஐயோ, அடிக்கார தெரியாம பாட்டுடா. போறானா? பார்த்து பயப்பட வேண்டியதா இருக்கு. என்னடி இது? அவன் உன்னை ஃபேமிலிங்கனா நீ அவனை பாஸ்ட்மேன்ங்கற என்ன நடக்குதுங்க? யோ, சர்தா நிறுத்தியா? சும்மா வளவளன்னு கத்தாத. நமக்கு கல்யாணமா 8 மாசமா நீ சும்மாவே இருந்த. அந்தாள பாரு, என்னைக்கு லெட்டர் கொடுத்தானோ அப்பத்துல இருந்து சும்மாவே இருக்கிறது இல்ல. சந்தோஷமா இருந்தேன். அத இங்கே வந்து கெடுத்துட்டியா? நீ நல்லா இருப்பியா? பாஸ்ட்மேனா? அடி பாவி. டேய், ஐயோ, அவளுக்கு லெட்டர் கொடுத்துட்டு எனக்கு தந்தியை கொடுத்துட்டாரே. டேய், அன்னைக்கு கொண்டு வந்த லெட்டர் இதுதானா? இதான் நடந்தது. அப்ப தொங்குனதுதான் இந்த தலை. அன்னைக்கு எனக்கு எதுல வீக்னஸ் பான்னு கேட்டீங்கல்ல, இதுல தான். கரெக்டுப்பா, கரெக்டா சொன்னையா. ஒரு மனுஷன் எந்த விஷயத்துல வேணாலும் சும்மா இருக்கலாம், சோம்பேறியா இருக்கலாம். ஆனா பொண்டாட்டி விஷயத்துல மட்டும் சும்மா இருக்க கூடாதியா. கொத்தி கொதறி கொண்டு போய் கும்பி அடிச்சிருவாங்க.
கும்மி அடிச்சுட்டாங்க. தம்பி என் வேலையை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ போய் உன் வேலையை பாரு. மிஸ் ஆகி நீ கயிறு திரிக்க வந்துடாத. போ 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 போ. வேலையும் செய்ய விட்டுட்டு போயிட்டாலே. பட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டரும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. அதான் மொச்சிருச்சுல, மூடிட்டு வேலையை பாடுறா. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ? வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்க போல் இருக்கு.